பெரும்பாலும் நிர்வாகிகள் தலைமைக்கு விசுவாசமாக இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு துரோகம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு துரோகம், டிடிவி தினகரன் சசிகலாவிற்கு துரோகம், 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்த ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம், கடைசியா தொண்டர்களுக்கு துரோகம், எல்லாவற்றுக்கும் துரோகம் பண்ணிவிட்டு நமக்கு விசுவாசமாக இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம், அதாவது சென்னை மண்டல பொறுப்பாளர்களை வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அதுல நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. நிர்வாகிகள் அவரவர்கள் குறைகளை சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, நம்ம பூத்துக்கு கூட நிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சவால்களை சந்திச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே எடப்பாடி பழனிசாமி ஒரு 15 நிமிஷம் பேசினாராமா. அது இப்படியெல்லாம் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கே ஆச்சரியமா போச்சான். அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலில் நிர்வாகிகள் பொறுப்புணர்வோடு நீங்க செயல்படல, இது கடமைக்கு தான் நீங்க செயலாற்றிருக்கீங்க, தலைமைக்கு நீங்க விசுவாசமா இல்ல. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எப்படி நீங்க கழகத்திற்கு விசுவாசமாக இருந்தீங்களோ, தலைமைக்கு விசுவாசமாக இருந்தீங்களோ, அது விசுவாசமாக நீங்க இல்ல. நான் கொடுத்த காசு எல்லாமே கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு போய் சேரல, நீங்க அதை சுரண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொறுப்பாளர்களுடைய அந்த வேலை திருப்திகரமாக தலைமைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காராம். இது நமக்கு கேட்கும் போதே கொஞ்சம் ஆச்சரியமா இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியா வேற யாருமா அப்படின்ட்டு விசுவாசத்தை பத்தி எடப்பாடி பழனிசாமியே பேசுறாரு அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படியோ அப்படித்தான் கீழ்மட்ட நிர்வாகிகளும் இருப்பாங்க, அவர் சார்ந்த தொண்டர்களும் இருப்பாங்க. ஏன்னா தொண்டர்கள் எப்போதுமே ஐயா ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்கிறது நமக்கு கண்கூடா பார்க்க முடிகிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி பக்கம் ஒரு சில தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களத்தான் நான் சொல்றேன் நான். ஆனா எடப்பாடி பழனிசாமி யாருக்கு விசுவாசமாக இருந்தாரு, அவருக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு விசுவாசமா கிடையாது, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் விசுவாசமா இருந்தது கிடையாது, டிடிவி தினகரன் சசிகலா இவர்களுக்கு விசுவாசமா இருந்தது கிடையாது, 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்த காரணமாக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு விசுவாசமா இருந்தது கிடையாது, கடைசியில தொண்டர்களுக்கும் விசுவாசமா இருந்தது கிடையாது எடப்பாடி பழனிசாமி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே துரோகம் மட்டும்தான் செஞ்சிருக்கிறார். இந்த கட்சி இந்த நிலைமைக்கு பாழாப்பணுவதற்கு மிக முக்கியமான காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கும் இந்த கட்சிக்கும் விசுவாசமா இருந்திருந்தா இந்த மாதிரி கட்சி பிளவுபட்டு இருக்காது. ஒரு கட்சியினுடைய தலைமை என்றும் பாராம ஒரு பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி என் பக்கம் அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி தலைமையை கட்சி விட்டு நிற்கிறவரு எப்படி கட்சிக்கு விசுவாசமா இருப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய உரிமையை கொடுத்தார். எந்த ஒரு கட்சியுமே கொடுக்காத ஒரு உரிமையை கொடுத்தார். ஒரு தொண்டன் தலைமை பொறுப்புக்கு வரலாம், ஒரு தொண்டன் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னைக்கு ஒரு தொண்டனுடைய நிலைமை என்னாச்சு? கட்சிக்கு கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்கிட்டாரு. எம்ஜிஆர் வகுத்த விதியை மாற்றி தான் ஒற்றை தலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த கட்சியை பிளவுபடுத்தினார். அப்போ எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணிட்டார். பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர் 30 ஆண்டு காலம் இந்த கட்சிக்காக உழைத்து அரும்பாடுபட்டு உயிர் நீத்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு கௌரவமா இந்த பதவியை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி பொதுக்குழு கூடி தீர்மானம் நிறைவேற்றி விட்டு இப்போது அந்த பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அபகரிச்சிருக்கிறாரு. இப்போ அம்மா அவர்களுக்கும் துரோகம் செஞ்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லலாம். டிடிவி தினகரன் சசிகலா, நீங்க சசிகலா அவர்களுடைய காலில் தவழ்ந்து போய் அந்த மண்புழு மாதிரி ஊர்ந்து போய் நீங்க பதவியை பெற்றது நாடறிந்தது. எல்லா தொலைக்காட்சிகளும் போட்டு கிளிகளையும் கிழித்தாங்க. சசிகலா அவர்களே பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? சூரியனை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாரு. சசிகலாவை கட்சிக்குள்ள இணைக்கவே மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப யாருக்கு துரோகம் பண்ணியிருக்காரு? முதலமைச்சர் பதவி கொடுத்தது யாரு? சசிகலா தானே. சசிகலாவை பத்தி அப்படி பேசலாமா? இப்ப சசிகலாவுக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணியிருக்காரு. அதற்கடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தணும்.
நமக்கு வந்து இன்னைக்கு மெஜாரிட்டி கிடையாது. ஓபிஎஸ் உள்ள வந்தா மட்டும்தான் மீதி இருக்கிற ஆட்சி காலத்தை வந்து நம்ம முதலமைச்சராக கடத்தலாம் சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்களை இழுத்து அவங்க 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு காரணமா இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கி இன்னைக்கு வந்து ஒற்றை தலைமைங்கிற அதிகாரத்தை அபகரிச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. இது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு செய்த துரோகம் தானே. இதையெல்லாம் விடுங்க. கட்சியினுடைய ஆணிவரா இருக்கிறது யாரு? தொண்டர்கள் தான். இந்த தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை பறிச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி. எம்ஜிஆர் உரிமையை உருவாக்கினார். அந்த உருவாக்கிய விதியை எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். எதுக்காக நீக்கினாரு? தான் ஒற்றை தலைமைக்கு வரணும், தான் ஒற்றை தலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே எம்ஜிஆர் வகுத்த விதியை மாத்தினார். ஒரு தொண்டன் வந்து தலைமை பொறுப்புக்கு இன்னைக்கு வர முடியுமா? ஒரு தொண்டன் தலைமையை தேர்ந்தெடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய, 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய, 5 வருடம் தலைமை கழக நிர்வாகிய பணியாற்றினவங்களுக்கு மட்டும்தான் பொதுச் செயலாளர் பதவிக்கு வர முடியும்னா, எந்த தொண்டனுக்கு 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிவாங்க, 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது மாதிரியே மிட்டா மிராசுதாரர்கள் மட்டும்தான் இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வர முடியும். அந்த நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய விதியவே மாத்திட்டாரு. எடப்பாடி பழனிசாமி கையில காசு இருக்குங்க. அவர் 10 மாவட்ட செயலர் முன்மொழியை வரலாம், 10 மாவட்ட செயலர் வழிமொழியை வரலாம். ஆனா தொண்டனுக்கு எங்க இருக்கு? எதுவுமே கிடையாது. அப்ப தொண்டர்களுடைய உரிமையை பறித்து தொண்டர்களுக்கே துரோகம் செய்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. இவர் விசுவாசத்தை பத்தி பேசலாமா? கொஞ்சம் நல்லா தொண்டர்கள் வந்து யோசிக்கணும். தொண்டர்கள் தான் ஆணி வேறு அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லையா, நான் வந்து ஒரு தொண்டனா இருந்தேன், கிளைச்செயலாளர் வந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து பொதுச் செயலாளர் வந்தேன்ட்டு. இன்னைக்கு ஒரு தொண்டன் பொதுச் செயலாளராக வர முடியுமா? அதை நீங்க தொண்டர்கள் தான் யோசிக்கணும். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் கொடுக்குற காசு எல்லாமே வந்து நீங்க வந்து சுரண்டிட்டீங்க, கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்கு போய் சேரல அப்படிங்கிறாரு. நீங்க என்ன செய்தீங்களோ அதைத்தான் உங்களை பின்பற்ற நிர்வாகிகளும் செய்வாங்க. தன் வினை தன்னை சுடும். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினையை அறுத்தே ஆக வேண்டும். பிறர்க்குன்னா முற்பகல் செய்யும், தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும். இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விசுவாசத்தை பத்தி பேசுறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னா 1% கூட கிடையாது. அவர் செய்தது எல்லாமே கட்சிக்கு துரோகம்தான். இன்னைக்கு வந்து இந்த கட்சி இந்த நிலைமைக்கு பாலா போனதுக்கும், இந்த கட்சி இன்னைக்கு 39 தொகுதிகளில் தோத்து போறதுக்கும் மிக முக்கியமாக காரணம்னு பார்த்தீங்கன்னாலும் எடப்பாடி பழனிசாமி தான். 9 முறை தோல்வியை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி இப்ப 10வது முறையை தோல்வியை சந்திக்க போறாருங்கிறது நிதர்சனமான உண்மை. எடப்பாடி பழனிசாமியுடைய செயல் பிடிக்காம எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற அந்த நிர்வாகிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னாடி ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சு அந்த கழகத்தில் இணைவதா ஒரு தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றதுலாம், விசுவாசத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. விசுவாசம்ங்கிறது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான். அம்மா கை காட்டினாங்க, 2 முறை முதலமைச்சராக்குனாங்க. சசிகலா அவர்கள் 1 முறை முதலமைச்சராக்க, 3 முறையும் முதலமைச்சராக்கின அவர்களுக்கு வந்து தன்னுடைய கேட்கும்போது அந்த பதவி வந்து திருப்பி கொடுத்தாங்க. உங்களால் கொடுக்க முடிஞ்சதா? முடியல. ஏன்னா துரோகம் செய்தால் மட்டுமே நம்ம வந்து பெரிய நிலைமைக்கு அடைய முடியுங்கிறது உங்களுடைய கொள்கை. விசுவாசத்தால் மக்களை ஈர்க்க முடியுங்கிறது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கொள்கை. விசுவாசத்தை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்க. யார் விசுவாசம் யார் துரோகம் என்பது உங்களுக்கே புரியும். தொண்டர்கள் நீங்க வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.